ஈரான் தலைவர் காமேனியை ட்ரம்ப் கொல்லப் போகிறார், செனட்டர் எச்சரிக்கை. பாகிஸ்தானிடம் போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தையை வங்கதேசம் தொடங்கியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. போர் விமானங்கள் மட்டுமின்றி சூப்பர் முசக் பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும், வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் வங்கதேசம் கேட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு பிறகு அமைந்துள்ள இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக வங்கதேசம் தலைநகர் டாக்காவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு வங்கதேச அரசு நேரடி விமான சேவையை வருகிற 29ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. கடந்த 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இரு நகரங்களுக்கு இடையே நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைவர் காமேனியை ட்ரம்ப் கொல்லப் போகிறார், செனட்டர் எச்சரிக்கை. ஈரான் நாட்டின் தலைவராக அயதுல்லா அலி காமேனி இருந்து வருகிறார். ஈரான் அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வருகிறது. அந்நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்க நிலை ஆகியவற்றால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாகாணங்கள், நகரங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை ஒடுக்க அரசு பாதுகாப்பு படையினரை இறக்கிவிட்டுள்ளது. ஒருபுறம் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் வன்முறை போராட்டத்தில் சிக்கி பலர் பலியாகி வருகின்றனர். இது பற்றி உள்ளூர் அரசு ஊடகம் மற்றும் மனித உரிமை குழுக்கள் கூறும்போது, பலர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் உள்ளனர் என தெரிவித்துள்ளது. இதன்படி 38 பேர் வரை பலியாகியுள்ளனர். ஈரான் மக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகிறது. அதற்கேற்ப அமைதியாக போராடும் போராட்டக்காரர்களை வழக்கம் போல் ஈரான் சுட்டுக் கொன்றால் அவர்களை மீட்பதற்காக அமெரிக்கா முன்வரும். நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போருக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக ஆக்குவோம் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினரான லின்சே கிரஹாம் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், ஈரான் மக்களே, உங்களுடன் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். உங்களை கொலை செய்து உலகை பயங்கரவாதத்துக்கு ஆட்படுத்தும் அயதுல்லாவிடமிருந்து உங்களுடைய நாட்டை நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள உறுதுணையாக நிற்போம். டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் ஒபாமா இல்ல. அயதுல்லாவுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன். நல்ல வாழ்க்கை வேண்டும் என கேட்டு போராடும் உங்களுடைய மக்களை நீங்கள் தொடர்ந்து கொன்று குவித்தீர்களானால் உங்களை ட்ரம்ப் கொல்லப் போகிறார். நீங்களும் உங்களுடைய ரவுடி கும்பலும் மரணிக்கப் போகின்றீர்கள் என எச்சரித்துள்ளார்.